ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். வாட் ஆர் தே டூயிங்? ரொம்ப கேஷுவலாக நம்ம கேட்குற கேள்வி தான். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாட் இஸ் ஹீ டூயிங்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாட் ஐ ஆம் டூயிங்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இப்போ வாட் ஆர் தே டூயிங் அப்படிங்கிறதுக்கு பதில் பாருங்களேன். அவர்கள் எதுவும் செய்து கொண்டிருக்கவில்லை. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க. அவர்களை இங்கு உதவிடும்படி கேள். அவங்கள ஹெல்ப் பண்ணும்படி கேட்டுக்கோ. ஸோ வாட் ஆர் தே டூயிங்? தே ஆர் நாட் டூயிங் எனிதிங். அவங்க எதுவுமே செய்யலை. தே ஆர் நாட் டூயிங் எனிதிங். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆஸ்க் தெம் டு ஹெல்ப் ஹியர். இங்கே வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணும்படி கேட்டுக்கொள். ஆஸ்க் அப்படின்னா கேட்டுக்கிறது. ஆஸ்க் தெம் டு ஹெல்ப் ஹியர். இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் டு யூ டெல் திஸ் ஆல்வேஸ்? ஏன் நீ இதை எப்போதும் சொல்கிறாய்? கொஸ்டினை நல்லா கவனிங்க. ஒய் டு யூ டெல் திஸ் ஆல்வேஸ்? எப்போதும் இதை நீ சொல்லாதே. எப்போவும் இதை சொல்லாத. யூ டு நாட் டெல் திஸ் ஆல்வேஸ். இது சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்கள். புதிதாக சிலவற்றை சொல். டெல் சம்திங் நியூ. ஓகே, இப்போ 3 சென்டென்சஸ் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து WH டைப் கொஸ்டின், ரெண்டாவது நெகட்டிவ் சென்டென்ஸ், மூணாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? ஆர்டர் பண்ணுறது, ஓகே, ரெக்வஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி. நான் ஒரு WH டைப் கொஸ்டின் கொடுத்துருவேன். நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸாகவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாகவும் மாற்றணும். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹியர்? இங்கு யார் உனது நண்பன்? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹியர்? இங்கே நண்பர் யாரும் இல்லை. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். உனது நண்பரை கூப்பிடவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆன்சர் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹியர்? தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட் ஹியர். ஹியர் தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது, உனது நண்பரை கூப்பிடவும். கால் யுவர் ஃப்ரெண்ட். சிம்பிளாக இருக்கா? கால் யுவர் ஃப்ரெண்ட். மேக் எ கால் டு யுவர் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சொல்லலாம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்? எது மிக முக்கியமானதாக இருக்கிறது? இது முக்கியமானது இல்லை, இதை வெளியில் வைக்கவும். விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்? இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். இது முக்கியமானது இல்லை. கீப் இட் அவுட் சைட். இதை வெளியில் வைக்கவும். வேர் ஹாஸ் ஹீ கான்? அவர் எங்கே சென்று விட்டார்? அவர் எங்கும் செல்லவில்லை, அவர் அங்கே இருக்கிறார். போய் அவரிடம் இதை கொடு. வேர் ஹாஸ் ஹீ கான்? அவர் எங்கே சென்று விட்டார்? ஹீ ஹாஸ் நாட் கான். அவர் போகவில்லை. ஹீ ஹாஸ் நாட் கான். ஹீ இஸ் தேர். அவர் அங்கே இருக்கிறார். கோ அண்ட் கிவ் திஸ் டு ஹிம். போய் அவரிடம் இதை கொடு. கோ அண்ட் கிவ் திஸ் டு ஹிம். ஸோ 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஹவு டிட் இட் ஹேப்பன்? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இது எப்படி நடந்தது? ஹவு டிட் இட் ஹேப்பன்? அடுத்த நெகட்டிவ் சென்டென்ஸ். இது எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தவில்லை, எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்தவில்லை. அடுத்து, அதனை இப்போது சோதிக்கவும். அதை இப்போ செக் பண்ணி பாரு. ஹவு டிட் இட் ஹேப்பன்? இது எப்படி நடந்தது? இட் டிட் நாட் காஸ் எனி ப்ராப்ளம். அதே டென்ஸில் ஆன்சர் இருக்குது பாருங்கள். அங்கே மேலே டிட் இருக்கா? அந்த டிட்டோட நாட் சேர்ந்து இட் டிட் நாட் காஸ் எனி ப்ராப்ளம். எந்த ஒரு பிரச்சனையும் இது ஏற்படுத்தவில்லை. செக் தட் நவ். அதை இப்போ செக் பண்ணு. எந்த புத்தகம் உங்களுடையது? விச் புக் இஸ் யுவர்ஸ்? விச் இஸ் யுவர் புக் எப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் யுவர் புக்? என்னுடைய புத்தகம் இங்கு இல்லை, உடனே தேடி கண்டுபிடிக்கவும். விச் இஸ் யுவர் புக் இல்லைனா விச் புக் இஸ் யுவர்ஸ்? எந்த புத்தகம் உங்களுடையது? மை புக் இஸ் நாட் ஹியர். என்னுடைய புத்தகம் இங்கு இல்லை. மை புக் இஸ் நாட் ஹியர். சர்ச் இமீடியட்லி. உடனே தேடு. அண்ட் ஃபைண்ட். உடனே தேடி கண்டுபிடிக்கவும். சர்ச் இமீடியட்லி அண்ட் ஃபைண்ட். வாட் இஸ் யுவர் ஐடியா? உங்களுடைய யோசனை என்ன? உங்களோட ஐடியா என்ன? வாட் இஸ் யுவர் ஐடியா? என்னிடம் எந்த யோசனையும் இல்லை. அவரிடமிருந்து ஒரு யோசனையை கேட்கவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக்கை பார்த்து ஹெசிடேட் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்சஸ். வாட்ஸ் யுவர் ஐடியா? உங்களுடைய யோசனை என்ன? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. ஐ டு நாட் ஹாவ் எனி ஐடியா. என்னிடம் எந்த யோசனையும் இல்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ். கெட் அன் ஐடியா ஃப்ரம் ஹிம். அவர்கிட்ட ஒரு ஐடியாவை கேளு. கெட் அன் ஐடியா ஃப்ரம் ஹிம். ஹவு டு வி கோ தேர்? அங்கே எப்படி நம்ம போகிறது? ஹவு டு வி கோ தேர்? நாம் அங்கே போகவில்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம அங்கே போகல. நாளை அங்கே போகவும். நாளைக்கு அங்கே போ. இது ஆர்டர். ஓகே,
வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஹவு டு வி கோ தேர்? நம்ம எப்படி அங்கே போகிறது? வி டு நாட் கோ தேர். நம்ம அங்கே போகல. வி டு நாட் கோ தேர். அதே டூ அந்த வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். கோ தேர் டுமாரோ. ஓகே, கோ தேர் டுமாரோ, நாளை அங்கே போகவும். இப்போ மேலே இருக்கிற கொஸ்டினில் ஹவு டு வி கோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த விக்கு பதிலாக சிங்குலர் இருந்துச்சுன்னா, ஒருமை இருந்துச்சுன்னா, ஹவு டஸ் ஹீ கோ அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழேயும் ஹீ டஸ் அப்படின்னு வரும். ஹீ டஸ் நாட் கோ எனிவேர். ஸோ இந்த மாதிரி சிங்குலருக்கு டஸ் வரும், ப்ளூரலுக்கு டூ வரும், பாஸ்ட் டென்ஸ்னா டிட் வரும். நெக்ஸ்ட், வேர் டஸ் ஹீ வாண்ட் டு கோ. இங்கே சிங்குலர் வந்தோன்னு டஸ் வந்துருச்சு பாருங்கள். வேர் டஸ் ஹீ வாண்ட் டு கோ, அவர் எங்கு போக விரும்புகிறார்? அவர் எங்கும் போக விரும்பவில்லை. அவரது அறையில் அவரை தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொள். வேர் டஸ் ஹீ வாண்ட் டு கோ? ஹீ டஸ் நாட் வாண்ட் டு கோ எனிவேர். ஹீ டசன்ட் வாண்ட் டு கோ எனிவேர். அவர் எங்கும் போக விரும்பவில்லை. ஆஸ்க் ஹிம் டு ஸ்டே இன் ஹிஸ் ரூம். ஒரு ரூம்லேயே அவரை தங்க சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு ஸ்டே இன் ஹிஸ் ரூம். ஸோ ஒரு கொஸ்டின் நான் கொடுத்தேன், அதை நீங்கள் நெகட்டிவ் ஆன்சர் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இம்பெரேட்டிவாக மாற்றணும். இந்த மாதிரி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.